வணக்கம். குடியரசு தினத்தன்று கவர்னர் RN ரவி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தேநீர் விருந்து அளித்து உபசரிப்பது வழக்கம். இதில் தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிப்பது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாகவே தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் கவர்னரின் தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் இந்த ஆண்டும் கவர்னரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டும் அந்த மோதல் போக்கானது நீடித்து வருகிறது. இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கக்கூடிய சூழலில் கவர்னர் RN ரவி அவர்கள் இந்த ஆண்டும் கவர்னர் உரையை புறக்கணித்து வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பில் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் அதிமுக, பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பில் இன்று கவர்னர் அளிக்கக்கூடிய அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் தற்பொழுது திமுக மற்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தற்பொழுது அந்த அறிவிப்பானது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் நடைபெறக்கூடிய அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டிற்கு செல்ல இருக்கிறார். மற்ற அதிகாரிகளோ அல்லது திமுக சார்பில் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் தகவல் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.